சமைக்க போறது வருதா? ஹாய் ஹாய். இதே நீ ஒரு வீடியோ போடு மச்சான். அவன் யூடியூப்புக்கு நான் ஆதரவு ஃபுல்லாக தெரியும். வந்ததுலேருந்து வேலை இப்போ வேலை யார் தெரியுமா? மனஞ்சாச்சி படிப்பா வேலையிலே தற்பொழுதாக நாங்கள் அப்புறத்தணியில் வந்திருக்கோம். சாப்பாடு வரையும் இல்லை, வந்து பட்டணி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். எங்களோட வயிறு காஞ்சி கிடைக்கும், உங்களுக்கு தெரியுதா? அப்படிதான் சாப்பாடு போடுறீ எங்கிட்ட கேட்குறீங்க சட்டப்படி எனக்கு நல்லா இருக்கு. சரி நான் சொல்லிட்டேன், வேறு சமைச்சு வேறு சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நான் அவங்க ஜெயிக்கிறோம். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, எங்களோட பாய்ஸ் டீமெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு தம் பிரியாணி போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு நன்மையில் வந்து கரெக்டு பச்சிக்கெல்லாம் வெட்டித்திருக்காங்க. நான் வந்து இடையில போய் சின்ன சின்ன வேலையில் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி தம் பிரியாணி போட்டு கேர்ள்ஸ் சமைக்கிறத விட பாய்ஸ் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்களே சமைச்சு நாங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டீமெல்லாம் சேர்றது பெஸ்ட் டைம். நான் சேர்றது வந்து எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு தான் முதல் தடவை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லை. இதில் வந்து வேறு எங்களோட வேலை செய்கிறவர் அந்த அடிக்கா வரணும்னா இந்த அடிக்கா அவங்க வந்து கொஞ்சம் வேலைக்காரன் வந்ததுலேருந்து என்ன செய்யலாம் அப்படியே பாருங்க. சொல்லுங்கள் வேலைக்காரன், வந்ததுலேருந்து என்னென்ன வட்டிக்கு சொல்லு. வந்ததுலேருந்து என்னென்ன வட்டியா சொல்லு. வந்ததுலேருந்து என்னென்ன வட்டியா? வந்ததுலேருந்து வேலை செய்யலாம், வேறு ஒருத்தர் வேலையே இல்லை. சரி கண்டிப்பா பார்ப்போம். அப்படின்னே அவங்க பொம்பளை சமைக்க முடியும், நம்மளோட சமையல் நல்லா இருக்குமா? சமைக்க போகிற நம்ம நீ ஒரு நம்பிக்கை இல்லையா? நண்பன் அடுப்பு போடுறது கஷ்டப்படுறான். இப்போ உதவி செய்யண்டா. நடுராத்திரியில் அடுப்பு மூட்டை விட்டு தானே இல்லை சுலபம் பட்டுப்பட்டது. ஆனால் நடந்து இறைச்சி வெட்டுறாரு இல்லையா? கோழிஞ்சால வெட்டுறாள் வருதான். ஆனால் இந்த பாருங்க நானா. சரி ஓகே சொல்றா. கல் தூக்கி தந்தாரு, கல் தூக்கி தந்தாரு இவனு நானும். சரியா 10 வச்சு போட்டு பேர் சமைத்திக்கிறான். சமைக்க போறது வருதா? சரி கோழி அவிக்க போறேன். மூடி எடுத்தோம். கோழி கோழி வெங்காயம் பொறிவிடுது. வீடியோ எடுங்க. தலைமை ஹாய் பிஸியாக இருக்காங்க எல்லாரும். ஹாய் அகில் எப்போ உள்ள வருது உங்களுக்கு? ஹாய் ஹாய் பேர் என்ன? ஓய் ஓய் அது வெக்கப்படுறாரு. அவர் சமையல் வேலை சுறுசுறுப்பு நடந்து கொண்டிருக்கு. என்னது இதே நீ ஒரு வீடியோ போடும் மச்சான். அவன் யூடியூப்புக்கு நான் ஆதரவு ஃபுல்லாக தெரியும் பக்கம் வரைக்கும். என்ன பாய் பாயா அப்பா தண்ணி இந்த
அடுப்பை கொஞ்சம் குறைங்க. அப்படி அடுப்பு வரும். ஓகே வச்சு ஜார்னர் வைக்க இங்கே பண்ணி ஐஸ் கட்டியும் சேர்த்தாச்சு. ஏன்னா அடிக்கிற வெக்கைக்கு வந்து ஐஸ் கட்டி தான் நல்லா இருக்கு. பாக்கி வேலை வச்சுட்டாங்க. வெங்காயம் பொரிச்சு பொரியல் நடக்குது. வெங்காய பொரியல் இதெல்லாம் பொரிச்சாச்சா? ஓ அதெல்லாம் பொரிச்சிருக்கு. ஏற்க போடுங்க அது போனியானே போண்டி கரெக்ட் கரெக்ட். பந்தையில் சும்மா இருக்கிற வேலையே வேணா. நான் தானே போயிடலாம் ஏன்னா பாய் இவ்வளோ நேரம் சும்மா இருந்த ஒரு பாய்க்கு வேலை கொடுத்தாங்க. வந்ததுல இருந்து வேலை இப்போ வேலை யார் தெரியுமா மனஞ்சாச்சு படிப்பான் வேலை. நான் வந்தேன் தீபா பார்க்க இப்போ மட்டும் தான் வேலை தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாள் வேலையில நான் வேலை சேர்க்க நீ பார்க்கலடா. சரி இந்த வேலையா கொஞ்சம் தான் வாங்கிக்கிறேன். 4 கரெக்டு டிவி நீ செய்யலையா வந்துடுறியா சிவம் என் மோத்த காடு சிவம் காமெடி மேன் உக்கு பாடுங்க வேற எங்கட இன்சார்ஜ் இன்சாருங்க வேற டான்ஸ் மாஸ்டர் வேற பொடியா ஆசிக் சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை என்ன வாராண்டு ஏன் குரூப்பில் தவளந்து இல்லையா வரல இல்லையாண்டு மனுஷன் தான் நீங்கள் போன் ஏன் லேட் ஆகுனே சொல்லு சொல்லு ஏன் லேட் ஆகுனே ஏன்டா லேட் ஆகுனே உங்களோட பார்ட்னர் வரலையே மின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் வரல. நண்பன் வராத ஒரே காரணம் அவர் எங்கே போயிட்டாரண்டா ரகசியமாக போயிருக்காரு எங்கேயோ சொல்லவே இல்லை அதில் வீடியோவில் சொல்ல மாட்டேன் சரியா. நாங்கள் அக்கரைப்பத்துக்கு போய் இப்போ அமர்ந்தேன் வாங்க சமைக்கிறது இப்படி 2 வருமா சமைக்கிறதுக்கு ஆக்கள் போட்டிருக்கு வேலை செய்வாங்க. நம்ம சாப்பிட்ற வேலை எங்களுக்கு ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் தாங்க. நாங்கள் படுப்போம் படுக்கிறதுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க சாப்பாடு டைம் எல்லாம் இப்படி இருக்காங்க. வா நான் இவன் தான் காலை வந்ததுலேருந்து கஷ்டப்பட்டவன் திடீர்னு இங்கே போயிட்டான். இப்போ வந்து போய் வேலை சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வந்து சொல்லுவாங்க ஏன்டா ராகி இப்போ குரூப்பில் ஒரு கழுவுனீங்க எனக்கு தெரியும் நீ டீம் எங்கட இருக்காங்க அங்கே 2 உள்ளுக்குள்ள வெளியே ஹேண்டில் பண்ணுவோம். நைட் பார்ட்டின்றனால அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நைட் பார்ட்டின்ற கொஞ்சம் தெரியும் தானே. நாங்கள் வந்து லைட் பிடிச்சா இப்போ கதைக்கணும். கொஞ்சம் அப்படியே போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்திருக்க கூட்டம் சாப்பாட்டுக்கு இதோட நானும் வந்திருக்கேன். கூட்டம் இன்னும் 2 பேர் மிஸ் ஆகுறாங்க எல்லாரும் அப்படியோ. சரி இப்போ உங்களை வேலையை பாருங்க எல்லாரும் வாய் வேலையை விடுங்க. இவனுக்கு வாட்ச அடிமைன்ற போய் நாங்கள் எங்கே போனாலும் வந்து இவனோட அனுப்புவாங்க 2 பேரையும் என்னையும் மூத்த காட்டுந்தா. இப்போ அந்த வெறும் தண்ணி எடுக்கிறதுக்கு கூட இவனோட இன்சார்ஜாக போட்டிருக்கு. என் பாரு முன்னுக்கு போங்க வந்து எங்களுக்கு வழி காட்டிட்டு போங்க. ஆனால் அவருக்கே தெரியும் எங்கே தண்ணி எடுக்க ஸோ அப்படி கண்டிப்பாக பாருங்க. இப்போ நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நாங்கள் வந்திருக்க இடம் தண்ணீர் கொஞ்சம் தூரம் போகணும். ஏன்னா குடிக்கிற தண்ணி கொஞ்சம் இஞ்சால ஜான தொழில் இல்லை. ஜான தொழில்னா நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். இஞ்சால வாங்க இஞ்சாச்சிக்கே தெரியும் எங்கால தண்ணி எடுக்கிறேன்ட்டு நாங்கள் குடித்து போகிறோம். இந்த சொல்லுங்களேன் ஏதாவது. நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரு இன்னும் நீங்களே எப்படி சொன்ன நாங்கள் எங்கே
ஐயோ கைஸ் ஐயோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எங்கள்கிட்ட இன்சார்ஜுக்கு சில விஷயம் தெரியும். நான் அவரை சொல்லி கொடுத்து போட்டு திரும்ப சொல்கிறேன். அதுதான் கூட்டிகிட்டு வந்தேண்ணா. கைஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து தம் பிரியாணிக்கு வந்து கறி தான். இதுக்கு மேலே வந்து சோத்தை கொட்டி அதை வந்து ஒரு கை வந்த காலை அந்த அண்ணாவுக்கு வந்து சொல்ல போனால் அந்த அண்ணாட்ட வந்து இல்லை நான் அவரை காட்டுறேன் ஆரண்டு அவருக்கு வந்து இது கை வந்த கலையாக மாறிடுச்சு. நான் அவர் சமைக்கிற சமையல் இந்த வாசத்தில் எனக்கு பசி எழும்புது அப்படி இருக்குது. இந்த இவர் தான் இவர் தான் இவருக்கு கை வந்த கலை உண்மையாக நான் கை வந்த கலை தானே உங்களுக்கு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சமைச்சு? 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே. ஏன்னா கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் சமைக்கிறீங்களா? இப்படி பாட்டி அப்படின்னா பாருங்க இதில் வாசம் வரக்குள்ளே வந்து எனக்கு பசி அப்படியே எழுப்பு அப்படி இருக்கு. அரிசி ஓட்ட அப்புறமா சரி நான் கை வந்த காலம் வந்துட்டு அரிசி ஓட்ட டைம் வந்துட்டு. அதில் முக்கியமான ரகசிய மசாலா அது யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதான் இவ்வளோ பேர் சமைக்கக்குள்ள வர்ற ரகசியத்தை விட்டு கொடுப்பாரா? அருமையான ரகசிய மசாலா என்ன ரொம்ப காட்டுக்கவானா வந்துட்டு கொண்டு இல்லை நான் சைத்தண்டோட போவீங்க இவ்வளோ கிடைக்கும். என்ன இந்த பல்லு காணல அப்புறம் என்ன இந்த பல்லு ஃபுல் பிஸியாக இருக்கு இடமே. அவர் தம் பிரியாணி இந்தால ஒன்றுமே தெரியாமல் வேலை செய்கிற ஆளுகள் தான். எல்லாம் முடிஞ்ச வேலை அந்த வேலையை திரும்ப புதுப்பிக்காது. இல்லை இல்லை சரி சரி இப்போதான் பார்க்கலாம். பக்கெட்டில் வச்சு போறியா? இந்த பொடியை பாருங்க. இவருக்கு இதை பொடிச்சு கொடுக்க போகிறோம். சரியா? அதை களி பிடிச்ச 2-3 இவன் களி பிடிச்சவன இவன் பெரிய கழிவு அவன் சின்ன களி போடுறான் பார்த்தீங்களா? அதை விட களி என்ன இவனே தஜனோனியா? ஓகே இவனே தஜனோனியா இல்லை நீங்கள் வேலையில் இல்லையா? கொஞ்சம் உங்களோட இடத்துக்கு போட்டாங்க எல்லாரும் சிரிச்சமாய் ஒரு செல்ஃபி சிரிச்சமாய் ஒரு செல்ஃபி. ஆலையில் இருந்து இதுவரையும் ஓடித்திருக்கிறேன். இன்னும் ஓட்ட முடியவில்லை. என்ன செய்வது? சமையலுக்காக ஓடி தெரியல சும்மாதே தெங்கடை சாமான் போன சாமான் அது என்ன ஒரு 3 மணிலேருந்து 3 மணி தான் காணாதா? கடைசாலி சிரிச்சு காட்டணும் மச்சான். ஒரு 3 மணி தான் சாமான் வாங்குறதுக்கு காலையில் இருந்து ஓடிச்சிருக்கலாம். சரி ஓகே இப்போ தான் உருப்படியாக வேலையாகி நான் சொன்னதா போதி தர்மன் தன் கடமையை முடித்து விட்டு ஓய்வு பெறும் நேரம். அதாவது நான் சொல்ல என்னவென்றால் நான் இது அப்புறம் பாட்டி எப்படி போகுது? என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியுதா? செம்ம சந்தோஷமா இருக்கீங்களே. இது வாங்களே உள்ள போங்கல நாங்கள் மூலையில் இறங்கிருச்சோம். அடுத்த விளையாட்டு இன்னும் பின்ன விளையாடி பழக்கமா? உனக்கு பழக்க மாட்டேது. உனக்கு பழக்க மாட்டேது. அப்போ இதான் குயினண்ட் எப்படி கேட்கா? எப்படி கேட்பா?
சார் வீடியோ எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி போடுறேன். கேமராமேன் இருக்கணும் சுத்தி சுத்தி எல்லாரும் சொல்றாமனே ஏய் எங்கடா போன நேரத்துக்கு வந்தாரு பின்னாடி தண்ணில என்ன பாட்டு செய்றீங்க நீங்க ஓடு ஓடு கேளு 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 எங்கடா அபராதங்கடா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து இப்போ சாப்பிட்ற டைம் இருந்துச்சு. சாப்பிட்ற டைமில் வைக்காமல் இப்போ தான் கூட்டங்களே இது அடுத்தது ஒரு கொஞ்சம் டீம் அங்கே கூட்டம் விளையாடி கொண்டிருக்கு. சாப்பிட இல்லாமல் சரி கூட்டம் கேம் யார் கூட்டத்தை என்னவா நீங்கள் வயசான காலத்தில் எப்படி கதிரையில் நிலம்புற இல்லையா? இவர் கிழவர் 34 80 வயசாக ஆளுங்க. மண்டை ஒன்றுக்கும் ஒரு வேலை கூட செய்யலை. நான் ஒன்று நீ எல்லாம் செஞ்சிடுவேன். நான் ஒரு இந்த செய்கிறத பற்றி வேலை தெரியுமா? அந்த சாண கடை வரட்டும் சிங்கிளா கூட்டி சிங்கிளாக இருக்குது. சோமா இருக்கீங்களா? சோமா இருக்கிற போதும் அப்படியே வாங்க சாப்பிட அப்புறம் சாப்பாடுக்கு ஒன் டைமுக்கு வந்துட்டான். இந்த ஒரு 4 பேர் ஒரு சகான், இதில் ஒரு 4 பேர் ஒரு சகான். 5 பேர் அரிக்கிறேன், 4 பேர் அரிக்கிறேன். எல்லாரும் பாருங்க அதான் நானும் சொன்னேன்னா. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ரெடி ஆகிருக்காங்க. என்ன மோசர் என்ன அப்புறத்தில் கோலத்து கேளு அதான் ஒன்று அடிக்கா கேளு வேலை போனா பாய் பிஞ்ச தான் மாடு மேய்க்கிற மாடு சரி சார் மல்டி கோலம் சாமி சாப்பிடுப்பா சொல்லு. சாப்பாடு எப்படி இருக்கீங்க? சாப்பாடு மிகவும் அருமையாக சாப்பிட முடியும், மிகவும் அருமையாக இருக்கீங்க. எப்படி உடனே உள்ள நல்லா இருக்கீங்க வரா சொல்லண்டா நல்லா இருக்கு. இந்த மோத பார்த்து சொல்லு. நல்லா அகில ஐயா சொல்லண்டா மாக்கி விட்டு எல்லாரும் மாக்கி விட்டு கமலா தூரத்தில் இருந்தா கிட்ட போய் எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கும். தெரியாதா சாப்பிட ரெடியா இருக்க கேட்குறானி ஐபோன் இருந்தா லேசாக பண்ணலாம். சரிங்க சார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு தினம் சாப்பிடுங்க. தற்பொழுதாக நாங்கள் அப்புறத்தணியில் வந்திருக்கோம். இவ்வளோ சாப்பாடு வரையும் இல்லை, வந்து பட்டணி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஒரு பிளேட் தண்ணி கூட தரல. சோடாவில் வந்து நாங்கள் 5 மணிக்கு வந்தாங்க. இவ்வளோ இப்போ சோடா வந்தாங்க. என்ன வேலை என்ன சோறாக்கி கரையாக்கி வெத்தில போட்டு கோழி குடிச்சு வேற என்ன செய்யணும்?
கொஞ்சம் வீட்டில் வாரு கோல் கை சரி எங்கட சாப்பாடு வந்துட்டு கை வைங்க சாப்பிடும் பசிக்குது இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கணும் இது வந்து சாமான் சிக்கன் நாங்கள் சாப்பிட அப்புறம் பசிக்குது மோசி எங்களோட வயிறு காஞ்சி கிடக்கு உங்களுக்கு தெரியுதா அது எப்படி உங்களுக்கு தெரியும் சாப்பாடு வந்தது எப்படி இருந்துச்சு சார் கடைசியில் எப்படி ஆயிடுச்சு கடைசி வரையும் ஒன்றே விட்டு வைக்கிறேன் அது கூட சாப்பிடுவேன் இல்லையா ரெண்டாவது வந்தான் பார்க்கறதுக்கு எலும்பு மாதிரியாம் அவ்வளோத்தையும் அடிச்சு வந்தான் வகுத்தபடி அங்கே அப்படிதான் சாப்பாடு போடுறீ சொல்லு சட்டப்படி எனக்கு நல்லா இருக்கு சரி நான் சொல்லிட்டேன் இவரை சமைச்சு வர சொல்லிட்டேன் எல்லாத்தையும் உண்மையாக போனால் சாப்பாடு உங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் தானே உங்களை நீங்கள் சாப்பிட்றீங்க தெரியும் முட்டுமுறை ஏற்பாடு செஞ்சவர் பாய் 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 முபாரக் இவரை வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சவர் என்ன சொல்லுங்க எப்படி சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு கொடுத்து போட்டு கடைசியாக சாப்பிட்ற டீம் தான் இவங்க வந்து எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி அவங்க கடைசியாக வந்து சாப்பிட்றாங்க என்ன சொன்ன அதோட வந்து சாப்பாடு வந்து சொல்லவே விட வேறு லெவல் உண்மையில் சொல்ல போனால் அப்போ அவரு ஃபுல்லாக இருக்குது நடக்கக்கூடிய இல்லாமல் இருக்கேன் அந்த நிலைமையில் இருக்கேன் சாப்பிடுத்து அம்மா சத்தியம் சாப்பிடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த எலும்பேதான் அவ்வளோக்கு இந்த முடியாமல் இருந்தது வயிறு ஃபுல்லாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கு இப்போ எப்படி தான் வீடு போய் சேர்ற ஏரியா அதோட வந்து அந்த ஸ்ப்ரைட் சோடா அவங்க குடிக்க கொஞ்சம் எவரையாக வந்து கொண்டு இருக்கு ஸோ சாப்பாடு சேம அந்த அண்ணனோட சமையலும் சூப்பர் தனியால் வந்து மத்தாக்கள் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஆள் வந்து தனியாகவே நிறைய வேலை பார்த்தவர் அவரை சமையலுக்கு ஒரு சருட்டை போடணும் மேலே விரல விளாண்டுச்சு ஸோ வீடியோ நான் முடிக்கிறதுக்கு இடையில் கொஞ்சம் ஃபன் பண்ணுற டைம் ஒன்று இருக்குது அந்த டைமையும் பார்த்துட்டு வீடியோ முடிப்போம் ஸோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் இப்போது டைம் வந்து எத்தனை மணிண்டா பாருங்க இப்போ டைம் வந்து 12:39 இன்னும் வந்து அந்த ஃபன் டைம் முடியலை கடை இனி தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு தான் ஆரம்பிப்போம் இதுக்கு பிறகு தான் சொல்லு மீண்டும் இனிதான் வந்து அந்த ஃபன் டைம் ஆரம்பிக்க போகிறோம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டுறான் பொடிய மாறலாம் டான்ஸுக்கு மியூசிக் ஷோ டான்ஸ் விளையாட்டு எல்லாமே இனிதான் ஆரம்பம் சரி கைஸ் ஓகே 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள்